தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, செபி தலைவருக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதானி ஊழலில் செபிக்கு தொடர்பு இருப்பதாக ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கை வெளியிட்ட நிலையில் தற்போது செபிக்கு தலைவருக்கு எதிராக காங்கிரஸ் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது. அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதானி ஊழலில் செபிக்கு தொடர்பு இருப்பதாக ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கை வெளியிட்ட நிலையில் இந்த அறிவிப்பானது வெளியாகியுள்ளது. தொடர்ந்து அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செபி தலைவர் மதாபி பதவி விலக கோரி ஆகஸ்ட் மாதம் போராட்டம் நடத்திய நிலையில் தற்போது தலைநகரங்களில் அமலாக்கத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டமானது அறிவித்திருக்கிறது. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் அவர்கள் செபி தலைவருக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் காவ்யா. வணக்கம் காவ்யா, விவரங்கள். வணக்கம் சாரா. தற்போது சமீபத்தில் நடைபெற்ற, அதாவது அமெரிக்காவை சேர்ந்த ஹிண்டன்பர்க் ஆய்வு நிறுவனம் அதானி நிறுவனம் தொடர்பாக ஒரு ஊழல் அறிக்கையை வெளியிட்டது. இந்த நிலையில்தான் இதனை எதிர்த்து தற்போது செபி தலைவருக்கு எதிராக நாடு தழுவிய ஒரு போராட்டத்தை காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது. சமீபத்தில் ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கை, அதாவது அமெரிக்காவை சேர்ந்த ஹிண்டன்பர்க் என்ற நிறுவனம் வெளியிட்டிருந்த ஆய்வறிக்கையில் அதானி குழுமம் தொடர்புடைய வெளிநாட்டு நிறுவனங்களில் பங்குச்சந்தை ஒழுங்குமுறை வாரியமான செபியின் தலைவர் மதாபி புரிபுச் மற்றும் அவரது கணவர் தவால் புரிபுச் ஆகியோர் பங்குகளை வைத்திருந்ததாகவும், மொரீஷியஸ் மற்றும் பெர்முடா நாடுகளில் கௌதம் அதானியின் சகோதரர் வினோத் அதானி தொடர்புடைய போலி நிறுவனத்தில் செபியின் தலைவர் மதாபியும் அவரது கணவரும் பங்குகள் வைத்திருந்தனர் எனவும் குற்றம் சாட்டியிருந்தது. இதன் காரணமாகவே அதானியின் சந்தேகத்திற்குரிய நிறுவனங்கள் மீது செபி தலைவர் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் செபியின் தலைவராக மதாபிபுரியின் செயல்பாடு என்பது மிகுந்த சந்தேகத்திற்குரிய நடவடிக்கையாக பார்க்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இந்த அறிக்கைக்கு மறுப்பு தெரிவித்து அதானி குழுமம் ஹிண்டன்பர்க்கின் அனைத்தும் அடிப்படை ஆதாரமற்றவை என மறுத்திருந்தது. தொடர்ந்து தற்போது இது தொடர்பாக காங்கிரஸ் பொதுச் செயலாளரான கே சி வேணுகோபால் தற்போது டெல்லியில் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதாவது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் காங்கிரசின் முக்கிய கூட்டமானது டெல்லியில் நடைபெற்றது. காங்கிரஸ் எம்பியும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தியும் அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார். இந்த கூட்டத்தில் தான் செபி தலைவர் மதாபி பதவி விலக கோரி ஆகஸ்ட் 22ஆம் தேதி காங்கிரஸ் நாடு தழுவிய போராட்டத்தை அறிவித்திருக்கிறது. தலைநகரங்களில் அமலாக்கத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் எனவும், அதானி ஊழலில் செபிக்கு தொடர்பு இருப்பதாகவும் ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கை வெளியிட்ட நிலையில் இந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதானி ஊழல் விவகாரத்தில் பிரதமர் ஈடுபாட்டுடன் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை தேவை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பங்குச்சந்தை ஒழுங்குமுறை கடுமையாக இந்த விவகாரத்தால் சமரசம் செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் எம்பியும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி செய்தியாளர்களை சந்தித்து இது தொடர்பாக பேசுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி காவ்யா.